அடுத்த 2 மாதம் மிக முக்கியமான மாதம். பொதுமக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். கோவை சரவணம்பட்டி பகுதியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய குடிநீர் அபிவிருத்தி திட்டப் பணிகள் துவங்கி வைத்தல், புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்தார். தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடன் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கான கூட்டு குடிநீர் திட்ட தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கழகத்துடைய முதன்மை செயலாளர் அனைத்து கே நேரு அவர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அனைத்து முத்துசாமி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அனைத்து ஆர்.எஸ். அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பி.ஆர். நடராஜன் அவர்களே, அனைத்து சண்முகசுந்தரம் அவர்களே, வணக்கத்திற்குரிய கோவை மாநகர மேயர் சகோதரி கல்பனா ஆனந்த்குமார் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய அனைத்து பிரதிநிதிகளே, அனைத்து அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள என் அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாநகரில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பில்லூர் 3 குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சி, அதோடு நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, நீர்வளம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுடைய கீழ் 1419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் நலத்திட்ட உதவியை வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். மணி 1:30 மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும், எத்தனை பேர் மூஞ்சிலையும் தெரியுது, பசி தெரியுது. உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு பசிக்குது. பசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும். அது என்ன, சாப்பாடு மட்டும் பத்தாது, குடி தண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முத்துசாமி அவர்கள் சொன்னபோது குறிப்பிட்டார்கள்,